15 வசனங்கள்ல நம்ம இப்படியாக வாசிக்கிறோம். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில நமக்கான வெற்றியை ஜெயத்தை பெற்றுக் கொடுத்தார் அப்படின்றது தான் இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். நமக்கு எதிரிடையா இருந்த எல்லாவற்றையும் குலைத்து போட்டு கலைத்து போட்டு இல்ல அழித்து போட்டு அதை சிலுவையின் மேல் ஆணி அடித்து எல்லாவற்றையும் நமக்கு எதிரான துரைத்தனங்கள் அதிகாரங்கள், அதாவது நம்மை ஆண்டு கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சில காரியங்கள் நம்மை பயமுறுத்தும். அந்த மாதிரியான காரியங்களை வெளியரங்கமான கோலமாக்கி, அப்படின்னா பாருங்க, இந்த ஆதாம் ஏவாள் இந்த உலகத்துல வந்த பொழுது பிசாசு அவர்களுக்கு அந்த தீமையான காரியத்தை சொல்லி கொடுத்த போது முதல்ல அவங்களுக்குள்ளாக வந்தது பயம். நம்ம வாசிக்கிறோம், ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய குரலை கேட்டு பயந்து ஒளித்து கொண்டார்களாம். அப்ப பாருங்க, முதலாவது பிசாசானவன் நமக்குள்ளாக கொண்டு வருகிற காரியம் பாவம். அந்த பாவத்துக்குள்ளாக நம்மை தள்ளி நமக்கு பயத்தை கொடுக்கிறான். இவ்வளவுதான், இனிமே உன்னால கர்த்தரை பார்க்க முடியாது, இயேசு கிறிஸ்துவ கிட்ட உனக்கு இருந்த தொடர்பு முற்றிலுமாக ஒளிந்து போயிருச்சு, அருந்து போயிருச்சுன்னு சொல்லி அவன் நமக்குள்ளாக ஒரு பயத்தை கொண்டு வரான். அப்ப கர்த்தர் சொல்றாரு, உனக்கு விரோதமான துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையின் மேல் வெளியரங்கமான கோலமாக்கி. வெளியரங்கமான கோலம்னா இதுவரைக்கும் அப்படியே மறைச்சு மறைச்சு பிசாசானவன் நமக்குள்ளாக அந்த பயத்தை கொடுக்கறான். இவ்வளவுதான், இனிமே உன்னால முடியாது, இனிமே கர்த்தரோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்த முடியாது, இனி கர்த்தர் உன்னை வெறுத்துட்டாரு, இனி உன்னால போக முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பயமுறுத்தி மறுபடியுமாக நம்ம மேல அதிகாரம் செலுத்துறான். அதை கர்த்தர் வெளியரங்கமான கோலமாக்குனாராம். இனி அவனுக்கு நம்ம மேல எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்றத எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அவர் வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். அப்போ கர்த்தரிடத்துல நமக்குரியதான தொடர்பை கட் பண்ண, அதை துண்டித்து போட ஒருவனாலும் முடியாது. அதை தான் கர்த்தர் இந்த இடத்துல நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நாம் எப்பொழுதும் போல கர்த்தரிடத்துல போய் நம்மால் பேச முடியும். ஒருவேளை நம்ம பாவத்துல விழுந்திருந்தாலும் உடனேயும் கர்த்தரிடத்துல போய் நம்ம அதையெல்லாம் அறிக்கையிட்டு கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கும் பொழுது மறுபடியும் அதாவது முன்பு நம்ம மேல வச்சிருந்த அன்பை காட்டிலும் அதிகமாய் நம்மை நேசிக்கிறவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து. அதனால நம்ம பயப்படுத்துகிற எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதை இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்துல அறிக்கையிட்டு கர்த்தர் சிலுவையிலே நமக்கு கொடுத்த வெற்றியை நாம் முழுவதுமாக சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் ஈஸ்டர் நாளில் சிலுவை